திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை சிடிஎஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதுடைய கார்த்திக். இவர் பார்த்தீங்கன்னா, அதே பள்ளியில உள்ள ஒரு தனியார் பள்ளியில ஓட்டுநராவும் வேலை செஞ்சு வராரு. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அவரது உறவுக்கார பெண்ணான புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய ஜெயஸ்ரீயை இரு வீட்டாரும் கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. திருமணமான 2 நாள்ல பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ தனி குடித்தனம் செல்ல வேண்டும் என்றும், சொத்துக்களை பிரித்து தனியாக வாங்கி கொடுக்குமாறும் தகராறும் செஞ்சு வந்திருக்காங்க. எனவே பார்த்தீங்கன்னா, கார்த்திகேயனின் தாய் இளம் தம்பதிகள் என்பதால் தனி குடித்தனம் வைக்க முடியாது என கூறி, அவர்களது வீட்டிற்கு எதிரில் உள்ள வீட்டில் தம்பதிகளை தனி குடித்தனம் வச்சிருக்காங்க. ஜெயஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு நபருடன் தொடர்பும் இருந்திருக்கு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் நடைபெற்று வந்திருக்கு. இந்த நிலையில கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று கார்த்திகேயன் வழக்கம் போல வேலைக்கு சென்றிருக்காரு. அப்போது ஜெயஸ்ரீ தனது துணிகள் மற்றும் நகைகளை எடுத்துக்கொண்டு தனது தாய் வீட்டிற்கு செல்வதாக சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு சென்று மாலை வீடு திரும்பிய கார்த்திகேயன் மனைவி வீட்ல இல்லாத காரணத்தால அவரது மாமியார் வீட்டுக்கு சென்று ஜெயஸ்ரீ குறித்து கேட்டிருக்காரு. அதற்கு பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீயின் தாய் அவர் வீட்டிற்கு வரவில்லை எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த கார்த்திகேயன் அருகில் உள்ள காவல் நிலையத்துல தனது மனைவியை காணவில்லை என புகாரும் கொடுத்திருக்காரு. ஜெயஸ்ரீயின் செல்போன் சிக்னலை வைத்து அவர் பட்டாபிராம் பகுதியில் இருப்பதாக போலீசார் கார்த்திகேயனிடம் தெரிவிச்சிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா, பட்டாபிராம் பகுதிக்கு கார்த்திகேயன் மற்றும் ஜெயஸ்ரீயின் குடும்பத்தார் சென்று பார்த்தபோது அங்கு பாத்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ வேறொரு நபருடன் இருந்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் ஜெயஸ்ரீயை சமாதானம் செய்து தன்னுடன் வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்காரு. அன்று இரவு பாத்தீங்கன்னா, கார்த்திகேயன் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு. ஆனால் பாத்தீங்கன்னா, கார்த்திகேயனின் பெற்றோர்கள் சிசிடிவி ஆதாரத்துடன் அவரது மரணத்துல மர்மம் உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சியில பாத்தீங்கன்னா, அடையாளம் தெரியாத 2 மர்ம நபர்கள் கார்த்திகேயன் தூக்கிட்டு கொண்ட நேரத்துல அவரது வீட்டிற்கும் சென்றிருக்காங்க. மேலும் சிறிது நேரம் கழித்து அந்த நபர்களுடன் ஜெயஸ்ரீயும் இருசக்கர வாகனத்திலையும் சென்றிருக்காங்க. திருமணமான 20 நாள்ல மணமகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.